கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தை நாம் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதி வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதற்கு முந்தைய வசனமாகிய வசனம் 28இல் பூமியை படைத்த கர்த்தர் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனக்கு பிரியமானவர்களே, சோர்வே இல்லாத அந்த தேவன் சோர்ந்து போகும் மனிதர்களுக்கு தம்முடைய எல்லையற்ற வல்லமையில் இருந்து பலத்தை தருகிறார். ஆமென். வாழ்க்கையின் சோதனைகள், துன்பங்கள் அல்லது மன சோர்வினால் பலவன் அடையும் போது தேவன் நம்பிக்கை அற்றவர்களுக்கு புதிய பலனை தருகிறார். அல்லேலூயா. சத்துவம் இல்லாதவர்களுக்கு தேவன் தம்மிலிருந்து பலனை பெருக பண்ணுகிறார். இது மனித முயற்சிகள் தோல்வி அடையும் போது தேவனின் வல்லமையை வெளிப்படுவதை காட்டுகிறது. இந்த பலன் தேவன் மீது நம்பிக்கை வைத்து அவருக்காக காத்திருக்கும் அனைவருக்கும் கிடைக்கும். ஆமென். உடல் ரீதியான சோர்வு மட்டுமல்ல, மனம் மற்றும் ஆவிக்குரிய சோர்விலிருந்து நம்மை மீட்டெடுத்து முன் செல்ல தேவையான சக்தியை தேவன் வழங்குகிறார். அல்லேலூயா. மனிதர்களின் பலவீனம் தேவனின் வல்லமையை வெளிப்படுத்தும் இடமாக மாறுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, நாம் சொந்த வலிமையை சார்ந்து இராமல் கர்த்தருக்கு நம்பி காத்திருக்கும் போது அவர் நமக்கு தேவையான பலனை தந்து நாம் சோர்வை போக்கி புது ஆற்றலுடன் செயல்பட செய்கிறார். அல்லேலூயா. நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.